அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்துகிற வரவேற்கிறேன். இந்த வேளையில் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை பாருங்கள், வாசிக்கிறேன். மத்தேயு 3:15. இயேசு அவனுக்கு பிரயோஜனமாக, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது என்றார். எல்லா நீதியையும் நிறைவேற்றுறதுக்கு நமக்கு ஏற்றதாக இருக்குது. எல்லா நீதி நிறைவேற்று. நம்ம உலகத்துக்கு ஒளியாக இருக்கணும். மலை மேல் இருக்கிற பட்டணம், மலை மேல் இருக்கிற பட்டணம், மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. நம்ம உலகத்துக்கு சாட்சியாக நிற்கணும். உடல், பொருள், ஆவி, ஆத்மா, சரீரத்தை பரிசுத்தமாக ஆண்டு கொள்ளணும். உங்கள் சரீரத்தை கனமான பாத்திரமா ஆண்டு கொள்ளுங்க. சுத்த பொண்ணாக சுத்த வெள்ளியாக உங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. கர்த்தருடைய வருகை மட்டும் கனி உள்ள மரமா இருங்க. நீங்க முதல் தரமான படைக்கப்பட்ட அத்தி மரம், முதல் தரமான திராட்சை செடி. நாகூம்ல 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டு இருக்கு. முதல் தரமான அத்தி பழம் போல பூத்து காத்து இருப்பீங்க. குலுக்கப்பட்டா பழம் திங்கிற வாயில விழும். எச்சரிக்கையாயிருங்க. கருப்பத்து கனியோடு நிறைந்திருங்க. கனி உள்ள மரமாயிருங்க. பாருங்க, மத்தேயு 3:10. இப்பொழுது கோடரியானது மரங்களில் வேறு அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கொடி காலாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். கர்த்தராகிய இயேசு அத்தி மரத்தை பார்த்தார், கனி இல்லை. அது கனி இல்லாத காலம். ஆனா நீங்களோ கனி உள்ள மரம். உங்க புருஷர் எப்போது கனி உள்ள மரம். குலுக்கப்பட்டா பழம் திங்கிற வாயில விழும். நாகூம் 3ஆம் அதிகாரத்தின்படி நீங்க கனியற்ற உறவை கடிந்து கொள்ளுங்க. பரிசுத்தமா நில்லுங்க. கர்த்தரின் வருகை மட்டும் கனி உள்ள மரமா இருக்கணும். உடல், பொருள், ஆவி, ஆத்மா, சரீரத்தை பரிசுத்தமா ஆண்டு கொள்ளணும். கனமான பாத்திரமாக, பொற்பாத்திரமாக உங்களை நீங்களே பரிசுத்தமா ஆண்டு கொள்ளணும். கர்த்தரின் வருகை மட்டும் நீங்க பரிசுத்தமா நிக்கணும். பரிசுத்த ஆவியால் நிக்கணும். பரிசுத்த ஆவியால் நிரம்பி அக்கினி அபிஷேகம் வாங்கணும். கடைசி காலத்துல கிருபை மேல கிருபை வாங்கணும். பாருங்க, மனம் திரும்புதல் கேட்டு நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னில வல்லவராய் இருக்கிறார். அவருடைய பாத்திரத்தை சுமக்கிறது நான் பாத்திரம் அல்ல. அவர் பரிசுத்த ஆவினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பாரு. அந்த ஞானஸ்நானம் வாங்கணும். முதல்ல ஜலத்தினால் ஞானஸ்நானம் எடுக்கணும். அது எல்லா நீதிக்கு ஏற்றதாக இருக்கிறது. அதுக்கப்புறம் பரிசுத்தம் அடைந்து அக்கினினால ஞானஸ்நானம் வாங்கணும். அக்கினி அபிஷேகம் வாங்கணும். வல்லமையின் வரங்களை வாங்கணும். ஆவிக்குரிய 9 வரங்களை வாங்கணும். அக்கினி அபிஷேகங்களை வாங்கணும். உங்க கையில தான் இருக்கு. முட்டிக்கால போட்டு கேட்கணும். வெள்ளி பொண்ணு உங்களை காப்பாத்தாது. விழித்திருந்து ஜெபிக்கணும். ராக்கால ஜெபிக்கிற எழுமணும். உங்க உடல், பொருள், ஆவி, ஆத்மா, சரீர பரலோகத்துக்கு போனா நீங்க தான் பிரயாசப்படணும். விசுவாசம் இல்லாத, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. உங்களுக்கு கிரியை சாகர வரைக்கும் பரிசுத்தம் இருக்கணும். உடல், பொருள், ஆவி, ஆத்மா, சரீரத்தை உங்களை நீங்க சாகர வரைக்கும் பரிசுத்தமா ஆண்டு கொள்ளணும். கிரியை இருக்கணும். உலகத்துக்கு நீங்க ஒளியா இருக்கணும். சாட்சியா நிக்கணும். கணவன் மனைவியும் சொல்லணும், நாங்க சுடாபலமா நிற்கும். 2 பிள்ளை 3 பிள்ளை பெற்றவன அதோட உறவு மறந்து நாங்க பரிசுத்தமா நிக்கிறோம். குமாரனுக்காக, பிதாவுக்காக நாங்க பரிசுத்தமா நிக்கிறோம். நாங்க பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னா உடல், பொருள், ஆவி, ஆத்மா, சரீரத்தை நாங்க பரிசுத்தமா ஆண்டு கொள்ளணும். சார உள்ள உப்பா இருக்கிறோம். படுக்கையில சாரத்தை இழக்க மாட்டோம். துரித்து வந்து உருகாதபடிக்கு புடமியோட கைக்கு நாங்க அடங்கி இருக்கிறோம். எரேமியா 6 கடைசி 4 வசனப்படி புடமியோட கைக்கு நாங்க அடங்கி இருக்கிறோம். துரித்து வந்து உருகாதபடிக்கு கணவன் மனைவியாக நாங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறோம்னு ஒப்பு கொடுத்து சாட்சி சொல்லணும். நாங்க சாகர வரைக்கும் பரிசுத்தமா நிப்போம். கணவன் மனைவி சொல்லணும். சாட்சியா நிக்கணும். 4 பேருக்கு சாட்சி சொல்லணும். கனியற்ற உறவு இருக்கக்கூடாதுன்னு சொல்லணும். கனி உள்ள மரமா இருக்கணும். சொல்லுங்க. உங்க படிக்கையில நீங்களே சுட்டு கொள்ளாதீங்க. சுடாவளதான் குமாரனுக்கு பிடிக்கும். கெட்டு போன பழத்தெல்லாம் எரிநேரத்தில் போட்டுடுவாரு. சாரமற்ற உப்பெல்லாம் வெளியில கொட்டிடுவாரு. சாத்தான் வார்த்தைக்கு கீழ்படியாதீங்க. அவ இச்சையை காட்டுவான். உலக இச்சையை, மாயையை காட்டுவான். எதுக்கும் இடம் கொடுக்காத கடைசி வரைக்கும், உங்க மூச்சு உள்ள வரைக்கும் நீங்கள் உங்களே பரிசுத்தமா நில்லுங்க. சாகர வரைக்கும் பரிசுத்தமா நில்லுங்க. இப்போது ஜெபிப்போம். எங்கள் பரலோக பிதாவே, இதை கேட்டு ஒவ்வொருவரும்
உலகத்துக்கு ஒளியா இருக்க கிருபை தாங்க, சாட்சியா இருக்க கிருபை தாங்க ராஜா. எல்லோரும் பரலோகத்துக்கு வர கிருபை தாங்க, கிருபை தாங்க. இதை கேட்டு எல்லாரும் ஞானஸ்தானம் எடுக்காதவங்க ஞானஸ்தானம் எடுத்து கனி உள்ள மரமா இருக்க கிருபை தாங்க ராஜா, கிருபை தாங்க. இயேசு நாமத்திலே ஜெபிக்கிற ஜெபங்கள் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.